இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக குக்கிங் முடிஞ்சிடும். அதே மாதிரி 2 வெரைட்டியான டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும். இப்போது மட்டன் குழம்பு மட்டும் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த மட்டன் குழம்புல இருக்க பீஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் இதோட ஃப்ளேவரே சூப்பராக வரும். இப்போது கொஞ்சமாக கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதும் எடுத்து வச்சுருந்த மட்டன் பீசஸை சேர்த்து வெறும் குழம்பு 2 கரண்டி சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக ட்ரை ஆகும், வேலையும் ஈஸியாக முடியும். இப்போது சூப்பரான காரசாரமான மட்டன் சுக்கா ரெடி.